ஐஸ் கட்டியாக இருக்காங்க. வழக்கம் போல் கொஞ்ச நேரம் விளையாடணும். ஐஸ் கட்டிக்கிற எல்லோரும் சேர்ந்து. கரண்ட்லி February 3 ஸ்னோ நிறையா இருக்குது. கண்டிப்பாக வாங்க. வெல்கம் டு காஷ்மீர். கீழே இருக்க மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள், இல்லைனா இன்ஸ்டாகிராம் வந்து பாருங்கள். கண்டிப்பாக வித்தின் 48 hours நாங்கள் காண்டாக்ட் பண்ணுவோம். ஏன் என்னால் உடனே காண்டாக்ட் பண்ண முடியலன்னா, யூஸ்வலி வந்து என்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு பேஷனேட் பீப்புளாக இருப்பாங்க. ரெண்டாவது என்னென்னா எல்லாருமே காஷ்மீரிஸ் தான். ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க தமிழ் கைடு வேணும்னு. பட் நீங்கள் யாராவது இங்கே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியா அப்படிங்கிறது தான் கேள்விக்குரிய. ஏன்னா யாருமே இங்கே வரமாட்டேங்கிறாங்க. அப்படியே வந்தாலுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸு வேணாங்கிறாங்க காஷ்மீரு, இல்லை என்னோடய ரிலேட்டிவ்ஸ் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஈவன் தோ வந்தாலுமே 1 month வந்து ரிட்டன் போயிடுறாங்க. இல்லை எனக்கு வெதர் ஒத்துக்கலை, சாப்பாடு ஒத்துக்கலைன்னு. ஸோ நான் எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? ஏன்னா நீங்கள் வரீங்கன்னா நான் ஒரு ஆள் தான், எல்லா கால்ஸுமே என்னால் பண்ண முடியல. ஸோ அது இன்கேஸ் உங்களுக்கு 2 நாள் 3 நாள் வரைக்கும் ரிப்ளே வரலன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒர்க்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் போது, மேன் பவர் கம்மியாக இருக்கும் போது எடுக்கணும். ஏன்னா பிஸ்னஸ்ன்னு நினச்சா எல்லா குரூப்பையும் என்னால் எடுத்து ஜஸ்ட் எல்லா டிரைவருக்கும் என்னால் கொடுக்க முடியும். பட் ஸ்டில் பண்ணுறதை ஒழுங்காக பண்ணணும். அஃப்கோர்ஸ் சர்வீஸ் மோர் தென் மணி, சர்வீஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். எங்கேயாவது மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா கூட அதை அடுத்த தடவை பண்ணாமல் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறோம். ஸோ தனியாக தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறேன். ரெஸ்டாரண்ட்டு, ஹோம் ஸ்டே அண்ட் டூர்ஸ் இது எல்லாத்தையும். ஸோ அதனால தான் ரிப்ளை மேபி லேட்டாக வரும், தப்பாக எடுத்துக்காதீங்க. மேக்ஸிமம் 48 hours இதுக்கப்புறம் ரிப்ளை வந்துடும். ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சிந்து சோலோ ட்ராவலர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ காஷ்மீர்லேருந்து பேசுகிறேன். நான் காஷ்மீரில் தான் இருக்கேன். 3 வருஷமாக காஷ்மீரில் தான் இருக்கேன். அண்ட் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஓவர் ஹைப் பிளேஸான குல்மார்கில் தான் இருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து கரண்ட் ஸ்னோ எந்தளவு இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோவே போடல அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் நான் இன்றைக்கி குல்மார்க் வந்திருக்கேன். நானுமே லாஸ்ட்டாக அம்மா கூட குல்மார்க் வந்தது. அதுக்கப்புறம் நான் குல்மார்க்கே வரல. ஏன்னா ஒர்க் நிறையா, ஹோம் ஸ்டே ரன் பண்ணுறோம், ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த ஒர்க்லேயே பிஸி ஆகிட்டேன். அதனால தான் வீடியோ போட முடியல. பட் இன்றைக்கி வந்து நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட்டு அண்ட் நம்ம ஷவுக்கி ப்ரோ. யூஸ்வலாக ஷவுக்கி ப்ரோ கூட வந்தாலே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். கெஸ்ட் ஆக்சுவலி நம்ம சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க. ஜி, காஷ்மீர் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. நல்ல ஸ்னோஃபால். ஆக்சுவலி இங்கே பாருங்க, எவ்வளோ ஸ்னோ இருக்கு பாருங்க, எக்கச்சக்க ஸ்னோ இருக்கு. ஆனால் மார்ச் மந்த் இந்த அளவு இருக்குமான்னு கேட்டால் அது கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். எவ்ரி வீக் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் எவ்வளோ ஸ்னோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காஷ்மீர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காஷ்மீர் ரிலேட்டடாக வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். நான் காஷ்மீரில் தான் இருக்கேன். ரொம்ப நாளாகவே நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்படுறேன். காஷ்மீர் வரவங்க கிட்ட ஆல்ரெடி வந்தவங்கலாம் சொல்லியிருக்காங்க, குல்மார்கில் ஸ்டே பண்ணாமல் ஒரு காஷ்மீர் ட்ரிப்பு பண்ணிங்களா, எப்படி அது எப்படி முடியும், குல்மார்க் தான் ரொம்ப முக்கியமான பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இங்கே தான் இருக்கேன். 100% அது வந்து டோட்டலாக ஒரு மித்து தான். குல்மார்க்கு கண்டிப்பாக போனால் தான் நீங்கள் ஐஸ் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. ஸ்னோ வந்து நீங்கள் அதிகமாக சோன்மார்க்லேயும் பேல்காம்லேயுமே தாராளமாக பார்க்கலாம். குல்மார்க் வந்து ஓவர் ஹைப்டு பிளேஸு. அந்த ஒரு ரீசன்னால் ஃபுல்லாக உங்களுக்கு கமர்ஷியல் தான். ரெண்டாவது குல்மார்க்குங்கிறது ரொம்ப சின்ன பிளேஸு. அது ஒரு நாள் நீங்கள் போயிட்டு ஈவினிங் ரிட்டர்ன் வந்தாலே தாராளமாக போதும். இல்லை குல்மார்க் பக்கத்தில் தான் நீங்கள் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் தங்மார்க்கில் ஸ்டே பண்ணிக்கலாம். தங்மார்க்குக்கும் குல்மார்க்குக்கும் வந்து ஒரு 15 கிலோமீட்டர் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்கே ஒரு மேப்பை நான் கொடுக்குறேன் பாருங்கள். நீங்கள் ஸ்ரீநகர்லேயே மெயினாக ஸ்டே பண்ணிங்க அப்படின்னா நிறையா பிளேசஸை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் டைம்லேயே. அதாவது இப்போ உங்கள்கிட்ட 4 நாள் 5 நாள் தான் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்டே வந்து ஸ்ரீநகர்லேயே பார்த்துக்கோங்க. அப்போ தான் எல்லா பிளேஸ்க்கும் உங்களால் ஈஸியாக போயிட்டு வர முடியும். நீங்கள் சம்மரில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு டே டைம் வந்து இங்கே நிறையா இருக்கும். அதாவது காலையிலேயே 6 மணிக்கெல்லாம் நல்லா விடிஞ்சிரும். அதே மாதிரி நைட்டு 8 மணி வரைக்கும் உங்களுக்கு வெளிச்சம் தாராளமாக இருக்கும். ஸோ டைம் நிறையா இருக்கும். குல்மார்கில் ஸ்டே பண்ணால் மட்டும்தான் காஷ்மீர் ட்ரிப்பு வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் சும்மா ஒரு மித்து தான். ஈவன் நீங்கள் சம்மரில் வரீங்க, பிப்ரவரி இல்லாமல் மார்ச், ஏப்ரல், மே வரீங்க அப்படின்னா குல்மார்க் வந்து நீங்கள் டே ட்ரிப் போயிட்டு வரது பெட்டர். ஏன்னா கீழெல்லாம் ஸ்னோ இருக்காது. நீங்கள் யோசிக்கலாம், குல்மார்கில் கண்டோலா பாயிண்ட் வந்து ஸ்னோ பார்க்கலான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே விட சோன்மார்க்கில் சம்மரில் அதிகமாக ஸ்னோ பார்க்கலாம் கண்டோலாவை விட. ஈவன் தோ நீங்கள் சம்மரில் வந்தாலும் தங்மார்க்கோடு உங்கள் வண்டியை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் ஃபுல்லாக வண்டி நிற்கிது இல்லையா, இதெல்லாம் நம்ம யூஸ்வலாக எடுக்கிற வண்டி. இங்கேருந்து நீங்கள் கண்டிப்பாக இன்னொரு வண்டி சேஞ்ச் பண்ணி தான் தங்மார்க் டு குல்மார்க் ஒரு யூனியன் கேபு கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ஸோ டோட்டலி குல்மார்க் வந்து ஒரு டே ட்ரிப் போகிறது பெட்டர். ஏன்னா ஸ்னோ வந்து மவுண்டைன்
மவுண்டைன் மேலே மட்டும்தான் இருக்கும். ஈவன் தோ சோன்மார்க்கை விட கம்மியாக தான் இருக்கும் ஸ்னோ. ஸ்ரீநகர்லேருந்து 50 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ரோட் சைடில் தான் போவீங்க. அதுக்கப்புறம் 15 கிலோமீட்டர் மட்டும்தான் மவுண்டைன் மேலே போவீங்க. வின்டரில் யூஸ்வலி நிறையா ஸ்னோ ரோடு மேலே இருந்துச்சு அப்படின்னா செயின் லாக் வந்து போடுறதுக்காக யூனியன் கேபை கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ குல்மார்க் வந்து ஓவர் ஹைப்டாக ஆனதுனால மேலே கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறதுனால எல்லா காரையும் கீழே நிப்பாட்டிட்டு மேலே யூனியன் கேபுக்கு மட்டும் ஸ்பேஸ் ரெடி பண்ணி அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அதனால தான் சம்மர்லேயும் இப்போ யூனியன் கேப் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இது இல்லாமல் குல்மார்க் கண்டோலா பாயிண்ட் போகணும் அப்படின்னா கூட நீங்கள் லைனில் குறைஞ்சது 1 மணி நேரமாவது நீங்கள் லைனில் நிற்கிற மாதிரி இருக்கும். முன்ன மாதிரி கைடு வந்தால் ஈஸியாக கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க. அடுத்தது என்ன விஷயம் அப்படின்னா மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதமும் இந்த மொத்த 12 மாதத்தில் இந்த 3 மாதம் தான் பீக் சம்மர், பீக் சீசன். ஏன்னா இந்த டைமில் எங்கேயுமே உங்களுக்கு ஹோட்டல் கிடைக்காது, வெஹிக்கிள் கிடைக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் மட்டும் நான் ஏதோ ஒரு நியூஸில் தான் பார்த்தேன், 8 லட்சம் பேர்கிட்ட வந்து விசிட் பண்ணியிருக்காங்க இந்த 3 மாதத்தில் மட்டும். ஸோ இந்த வருஷமும் அது மாதிரி டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதும் நான் ரீசெண்டாக பார்த்தேன். ஸோ அதனால் இன்கேஸ் நீங்கள் வரீங்க அப்படின்னா முன்னாடியே எல்லாத்தையும் பிளான் பண்ணுறது பெட்டர். இப்போ நீங்கள் பார்க்குறது தங்மார்க் டு குல்மார்க் இந்த 15 கிலோமீட்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. மக்களே இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லா மாதமும் இந்த மாதிரி தான் குல்மார்க் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் தயவுசெய்து நினச்சிக்காதீங்க. டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரியில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். மற்ற எல்லா மாதமும் ட்ரையாக தான் இருக்கும். அதை மட்டும் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே 12 மாதமும் நம்மளால் ஸ்னோ பார்க்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஒன்லி ஃபஸ்ட்டு ஒரு நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி இது 4 மாதம் வந்து நிறைய பார்க்கலாம். அண்டு மார்ச், ஏப்ரல், மே இது வந்து பீக்கில் மட்டும் பார்க்க முடியும், மவுண்டெயினில் மட்டும்தான் பார்க்க முடியும். மற்ற மாதத்துலலாம் வந்து சுத்தமாக ஸ்னோ இருக்காது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குல்மார்க்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஆக்சுவலி சோஷியல் மீடியா ஹைப்னால தான் இந்த பிளேஸை வந்து வின்டர் டெஸ்டினேஷனாக மாற்றிட்டாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த பிளேஸ் வந்து மெடோ ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஏன்னா இங்கே வைல்டு ஃப்ளவர்ஸ் வந்து நிறையா இருக்கும். அந்த மாதிரி ஃப்ளவர்ஸாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஜூலை மந்த் தான் காஷ்மீர் வரணும். ஜூலை மந்த் வந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எவ்ரிவேர் ஃப்ளவர்ஸ் தான் இருக்கும், ஆனால் ஸ்னோ இருக்காது. இப்போ நம்ம குல்மார்க்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே உள்ள பார்க்கிங் ஸ்பேஸ்லேயே நம்மளை வந்து நிப்பாட்டிடுவாங்க. இங்கேருந்து மேக்ஸிமம் குதிரை எடுக்க சொல்லுவாங்க, இல்லைன்னா ஸ்லெட்ஜ், அந்த உடன் ஸ்லெட்ஜ் மாதிரி உட்காந்து தள்ளிட்டு போவாங்க, அந்த மாதிரி எடுக்க சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஆர்ச் இருக்கு இல்லையா, இந்த ஆர்ச் வழியாக தான் நம்ம வந்து கண்டோலா பாயிண்ட்டுக்கு வந்து வாக் பண்ணி போகணும். ஒரே 1 கிலோமீட்டர் தான் நீங்கள் வாக் பண்ணணும். ஆனால் நம்ம குதிரை எடுக்கணும், ஸ்லெட்ஜ் எடுக்கணுங்கிறதுக்காக லிட்ரலி நம்மக்கிட்ட 3லேருந்து 5 கிலோமீட்டர் ஆகும். உங்களால் வாக் பண்ண முடியாது, நீங்கள் குதிரை எடுத்தே ஆகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏமாந்துடாதீங்க. நான் போனோடனே ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்னிக்கர்ஸை சேஞ்ச் பண்ணேன். ஏன்னா நான் ஸ்னிக்கர்ஸ் தான் போட்டு போனேன். வின்டரில் என்னால் வாஷ் பண்ணி இங்கே காய வைக்க முடியல. அதனால இந்த மாதிரி லாங் ஷூ எடுத்துட்டேன். நான் வந்து 200 ருபீஸ் பே பண்ணேன், என்ன சீசன் அப்படிங்கிறதுனால. ஈவன் மே மந்த்தெல்லாம் வந்தீங்கன்னா 250 கூட இதை சார்ஜ் பண்ணுவாங்க. பட் மே மந்தில் இந்தளவு இந்த ஷூ போடுற அளவுக்கு ஸ்னோ இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போ பிப்ரவரியில் வரீங்கன்னா இந்த ஷூ வந்து மஸ்ட்டு. இங்கே வந்து நீங்கள் ரெண்டலுக்கு எடுத்துக்கலாம். அண்டு பார்க்கிங்லேருந்து கண்டோலா பாயிண்ட்டுக்கு வாக் பண்ணி தான் போகணும். என்னோடய கெஸ்ட்டு சிங்கப்பூர்லேருந்து வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து கண்டோலா பாயிண்ட்டில் வந்து அந்த டிக்கெட்டே எடுக்கலை. ஏன்னா ஏன்னு எனக்கு தெரியல, பட் ஸ்டில் அவங்க அது வேணான்னு சொல்லிட்டாங்க. தே வாண்ட் டு என்ஜாய் ஸ்னோ அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கே மார்க்கெட்லேருந்து வாக் பண்ணி உள்ள ஸ்னோ இருக்க பிளேஸில் போயிட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சில கேபு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆர்ச்சிலேருந்து கண்டோலா பாயிண்ட் போகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்லாம் சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க. தெரியாதவங்க பாவம் ரொம்ப தூரம் இருக்குதுன்னு சொல்லி ஏறி போயிடுவாங்க. பட் நம்ம தெரிஞ்சவங்க, நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஆளுக்கு அதிகபட்சம் 100 ரூபாய் கொடுக்கறது வந்து போதும். ஏன்னா ஒரே 1 கிலோமீட்டர் தான் அந்த ஒரு ரோடு போகுது இல்லையா, இந்த 1 கிலோமீட்டர் தான் நீங்கள் நடக்கணும். அதையும் நீங்கள் வாக் பண்ணியே போகலாம். இல்லை வாக் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் 100 ரூபாங்கிறதே அதிகம் தான் இந்த பிளேஸ்க்கு. ஒரு ஆளுக்கு
சொல்கிறேன். நீங்கள் அதிகமாக பீப்புள் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்கேஸ் பைசா இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ரோக்கலை சப்போர்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதிகமாக பைசா கொடுத்து எதுவும் போயிடாதீங்க. அந்த ஒன்று தள்ளிட்டு போகிறாங்க இல்லையா, அங்கே ஒன்று தள்ளிட்டு போகிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து ஸ்லெட்ஜ். அந்த ஸ்லெட்ஜில் உட்கார வச்சு கூப்பிட்டு போவாங்க. இன்கேஸ் உங்களால் வாக் பண்ண முடியல, இல்லை ஸ்னோவில் நடக்கிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா அதில் வச்சு இழுத்துட்டு போவாங்க. பட் எந்த அளவு நீங்கள் பார்கெயின் பண்ணுறீங்களோ அந்த அளவு அமௌண்ட் வந்து கம்மியாக கொடுப்பாங்க. பட் பேஸ்ட் ஆன் த பார்கெனிங் மினிமம் உங்களுக்கு 300 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய் வரைக்கும் கூட சார்ஜ் பண்ணுவாங்க. ரெண்டாவது என்னன்னா குதிரை அலோவ் பண்ணுவாங்க. பட் இங்கே குதிரையை காணும். யூஸ்வலாக இங்கே குதிரைக்காரனுக்கு தானே பஞ்சாயத்து இருக்கும். உலகத்திலே ரொம்ப அழகான ஹாஸ்பிட்டல் இதுவாக தான் இருக்கும். நான் யூஸ்வலி நிறைய வீடியோஸ் இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் எடுத்திருக்கேன். பேக்ரவுண்டில் நின்றுட்டு எடுத்திருக்கேன். நிறைய பேருக்கு தெரியும் இது எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த கண்டோல போகிற வழியில் இந்த ரோடு கிட்டே இருக்குது. அந்த ரோட்டில் அப்படியே லெஃப்டில் இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இது. ஆனால் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. லாங்காக வச்சுக்கட்டும். இங்கே பாருங்க, ஹாஸ்பிட்டலில் பேக்ரவுண்டாக வச்சா சூப்பராக இருக்குங்கிற ஒரே ஊர் குல்மார்க்காக தான் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிப்ரவரி மந்த் வந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த அளவு ஸ்னோ பார்க்க முடியும். மார்ச் ஏப்ரல் மேலே இந்த அளவு ஸ்னோ பார்க்க முடியாது. நீங்கள் மார்ச் மாதம் வரீங்க அப்படின்னா இந்த அளவு ஸ்னோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராதிங்க. வெயில் அடித்து மெல்ட் ஆகிடும். மேலே வந்து ஸ்னோ இருக்கும், 100% மேலே ஸ்னோ இருக்கும். மவுண்டைன் மேலெலாம் ஸ்னோ இருக்கும். பட் ஸ்டில் இங்கே கீழே வந்து ஸ்னோ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மார்ச் ஏப்ரல் மே மந்த் சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் ஓகே நான் பிப்ரவரி வரேன் அப்படின்னா யூ கேன் என்ஜாய் திஸ் மச் ஸ்னோ. இவ்வளோ என்ஜாய் வந்து எவ்வளோ ஸ்னோ வந்து என்ஜாய் பண்ண முடியும் உங்களால். அண்ட் யா, வெயிலுமே அடிக்குது, இருந்தாலும் குளிரவும் செய்யுது. ஓஹோ, கேர்ஃபுல் ப்ரோ, கேர்ஃபுல். ஸ்லெட்ஜ் பண்ணி போகிறாங்க எல்லாரும். இன்கேஸ் ஸ்னோவில் நடக்கிறது உங்களுக்கு பயமாக இருக்குது, இல்லை இந்த குளிரில் நடக்க முடியாது அப்படின்னா மட்டும் ஸ்லெட்ஜ் எடுங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்கெயின் பண்ணுங்கள். எந்த அளவு நீங்கள் பார்கெயின் பண்ணுறீங்களோ அந்தளவு கம்மி பண்ணுவாங்க. பட் ஸ்டில் நம்ம ஒரு தடவை தான் வரோம், பரவாயில்ல லோக்கல் பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அமௌண்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஏமாந்துட்டோமேன்னு நினைக்காதீங்க. இட்ஸ் ஓகே, லோக்கல் பீப்புளுக்கு தான் கொடுத்துருக்கீங்கன்னு மனசை தேத்திட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா, நிறைய பேர் இங்கே வரீங்க, ஒரு நல்ல பிளேஸ் பார்க்கும்போது, ஒரு நல்ல சீனரி பார்க்கும்போது, ரொம்ப அழகான பிளேஸ் ஒன்று பார்க்கும்போது சடனாக ஃபோன் எடுத்துடுறீங்க. அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள். மெமரிஸ் வந்து நம்மளுக்கு இங்கேயும் நிறைய இருக்கணும். அப்போ தான் நம்ம ரீகால் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபோட்டோஸ் எடுக்கிறது ஓகே, ஐம் நாட் டெல்லிங் ஃபோட்டோஸ் எடுக்காதீங்கன்னு சொல்லலை. பட் ஸ்டில் ஃபோட்டோஸை விட மெமரிஸாக க்ரியேட் பண்ணுறதுல வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ண அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து மேபி நம்ம லேட்டாக வந்து பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா மற்றவங்கள்ட்ட காமிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஸ்டில் நீங்கள் உங்களுக்காக நிறைய என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய மெமரிஸை வந்து இங்கே மைண்ட்லேயும் ஹார்ட்லேயும் வச்சுக்கிற மாதிரி நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து கம்மி பண்ணிவிடுங்க. என்னோட எஸ்எஸ்டி டூர்ஸில் ரொம்ப முக்கியமான பர்சன் ஷவுகி ப்ரோ. இவங்க கூட வர கெஸ்ட் எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு இனோவா வேணும், கிறிஸ்டா வேணும்லாம் சொல்லுவாங்க. பட் ஃபைனலாக வந்து ஸ்கார்பியோலேயே வந்து பயங்கர ஹாப்பி ஆகிடுவாங்க. ஏன்னா ப்ரோ அந்த மாதிரி பழகுவாங்க எங்கள் கெஸ்ட்டோட. ஸோ நிஜமாவே ஒரு லக்கி தான் நான். ஷவுகி ப்ரோ எங்களுக்கு எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அங்கே பாருங்கள் ஒரு ஸ்கீ பண்ணுறாங்க இல்லையா, இதுதான் நம்ம சீக்ரெட் பிளேஸு. 300 400 கொடுப்பாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வந்து வாடகைக்கு எடுத்துக்கலாம் அந்த ஸ்கீ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் அங்கே சொல்லி கொடுப்பாங்க. வெறும் 500 ரூபாய் செலவில் நீங்கள் ஜாலியாக ஒன் டே ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். பட் அது நான் சொல்கிறேன், நீ அங்கே யார்கிட்ட போய் லோக்கலில் சொல்லிடாதீங்க, எனக்கு கும்மி அடி அடிப்பாங்க.
என்னோட டீம் டிரைவர்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கப்புலாக போகிறாங்க, அவங்களுக்கு ஃபோட்டோகிராஃபர் யாரும் இல்லைன்னா நம்ம ஆளுங்களே சூப்பராக ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் எடுத்து கொடுப்பாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா தான் தெரியும் பீப்புள் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, எந்த அளவு நம்மளுக்கு கம்ஃபர்டபுள் கொடுக்குறாங்க, எந்த அளவு சேஃபாக இருக்குது அப்படிங்கிறது. நான் 25 ஸ்டேட் வந்து நான் சுற்றி பார்த்துருக்கேன். பட் ஸ்டில் காஷ்மீரில் மட்டும்தான் அந்த ஒரு கம்ஃபர்டபுள், அந்த ஒரு சேஃப்டி ஒரு மாதிரி பெட்டராக இருக்கும் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு. இங்கே வந்தவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் காஷ்மீர் வந்து எவ்வளோ ப்ளசண்ட்டான, பியூட்டிஃபுல்லான, சேஃபான பிளேஸ் தேங்க்யூ அப்படிங்கிறது. ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீக்லி ஒரு வீடியோ வந்து போடுறதுக்கு நான் வந்து அப்டேட் வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட். லவ் யூ ஆல். சுற்றி சுற்றி எங்கேயுமே வீடியோ எடுக்க முடியல. எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க, வீடியோ எடுத்துருக்கேன். பேக்ரவுண்டில் வருவோம், பக்கி மாதிரி இருக்கு. அம்மா கூட வந்தது கடைசியாக குல்மார்க், அதுக்கப்புறம் இப்போ தான் வரேங்க. சீரியஸ்லி நல்லா இருக்குது ஆக்சுவலி. முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேர் வந்து பேக்கிங் லிஸ்ட் ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். முடிஞ்சால் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் பேக்கிங் லிஸ்ட் போட்டு. பிப்ரவரிக்கு மட்டும் நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அண்ட் ரெண்டாவது என்னென்னா, நீங்கள் ஊர்லேருந்து எல்லாத்தையுமே வாங்கிட்டு வராதீங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் நம்ம ஊரில். இங்கே வந்து எல்லாமே கம்மியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நீங்கள் நார்மல் ஷூவே போட்டு வாங்க. இங்கே வந்து ஹில் ஸ்டேஷனில் அந்த மாதிரி ரெண்டலுக்கு எடுத்துக்கோங்க. அண்டு ஜாக்கெட் வந்து நம்ம ஊரில் வாங்கினா விலையும் அதிகம். நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கோங்க. ஏர்போர்ட் விட்டு வெளியில் வந்தோடனே மார்க்கெட் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் பேக்கேஜாக எடுக்காமல் தனியாக வரீங்கன்னா, ஏர்போர்ட் விட்டு வெளியில் வந்தோடனே ஆர்மி மார்க்கெட் மாதிரி இருக்கும். அங்கே போனீங்கன்னா நம்ம சிவிலியன்ஸ்க்கெல்லாம் நிறைய ட்ரெஸ் இருக்கும். ரேட்டு வந்து கம்பேர் டு நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். 300 ரூபா ஜாக்கெட்லேருந்து 3000 ரூபா, 6000 ரூபா, 30,000 ரூபா வரைக்கும் ஜாக்கெட் இருக்குது. ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். அண்ட் ரெண்டாவது வந்து ப்ரைஸும் வந்து ரீசனபிளாக இருக்கும். இல்லை எனக்கு பிராண்டடாக தான் போடணுன்னா இங்கே வந்து பிராண்டடாக எடுத்துக்கோங்க, இன்னும் கம்மியாக இருக்கும். வரும்போதே குளிர் தாங்குமா மார்க்கெட் போகிற வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், தலையை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக போட்டுக்கோங்க. அண்டு சாக்ஸ், இன்கேஸ் நார்மல் சாக்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்குதுன்னா 2 சாக்ஸாக போட்டுக்கோங்க. அண்ட் அவ்வளோதான். காதையும் உள்ளங்காலையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏர்போர்ட் வரைக்கும் உங்களால் வர முடியும். வெளியில் வந்தோன்னே திங்ஸ் வாங்கிக்கோங்க. சிம் கார்டும் சேம் அதே தான். இங்கே வந்து ஸ்டில் ஊர்லேருந்து கொண்டு வர போஸ்ட்பெய்டு வந்து சிலது ஒர்க் ஆகுது, சிலது ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ நீங்கள் ஏர்போர்ட்லேயோ இல்லை ஏர்போர்ட் விட்டு வெளியில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கங்கே உங்களுக்கு டூரிஸ்ட் சிம் கார்டு கிடைக்கும். இப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஆல்மோஸ்ட் 450 ருபீஸ் டு 500 ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஏர்டெல் அண்ட் ஜியோ வந்து நல்லா எடுக்குது. வேறு ஏதாவது சொல்லணுமா வேறு ஏதாவது டிப்பு நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணிங்களா காஷ்மீர் பற்றி? தென் அதை நான் வீடியோவில் சொல்லிடுறேன். பெருசாக நம்ம ஒன்றும் செக் பண்ணல. பட் நான் மோஸ்ட்லி வந்தது உங்கள் வீடியோ பார்த்து தான். நன்றி. நான் உங்கள் வீடியோ பார்த்து தான் எல்லாத்தையுமே ப்ரிப்பரேஷன் சரி எல்லாமே சரி உங்கள் வீடியோ பார்த்து. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஒரு ஆள் வந்தாங்க அதுக்கு எனக்கு முன்னாடி. அவங்களுக்கு உங்கள் இதில் தான் வந்தாங்க. எனக்கு பெருசாக ஒன்றும் பிளானிங் ஒன்றும் தெரியல. ஸோ அந்த வீடியோ பார்த்தேன். இவங்க 2 gloves போட்டுருக்காங்க. ஆமாம், குளிர் தாங்க முடியாதவங்க 2 gloves போட்டுக்கோங்க. ஆக்சுவலி நான் என்ன சொன்னேன்னா, இங்கே வந்ததுக்கப்புறம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இங்கே நிறையாவே கிடைக்குது. உங்களுக்கு ஜாக்கெட் எல்லாமே இங்கே நிறையாவே கிடைக்குது. நீங்கள் வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வரணும்னு தேவையில்லை, நீங்கள் இங்கேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆமாம். இப்போ வந்து நாங்கள் வழுக்கிற பிளேஸ் நடக்கிறோம், அதனால் கட் பண்ணிவிட்டு அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக நீங்கள் பிப்ரவரி மந்த் வரீங்க அப்படின்னா தான் நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துருக்கேன். மார்ச், ஏப்ரல், மே மந்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக இன்னும் ஒரு 1 வீக் கழித்து மறுபடியும் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குல்மார்க் பற்றி உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். குல்மார்க் மட்டும் கிடையாது, கம்ப்ளீட் காஷ்மீர் பற்றின வீடியோஸ் வரும். காஷ்மீர் வந்து ரொம்ப சேஃபான பிளேஸ் தான். நான் வந்து ஃபேமிலியோடு இங்கே கிடையாது, தனியாக தான் இங்கே வந்து கிட்டத்தட்ட 3 வருஷமாக இருக்கேன். பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன், ஹோம் ஸ்டே ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து ஹோம் ஸ்டே அப்படின்னோடனே வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஹோம் ஸ்டே மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. அப்படி கிடையாது.
ஹோம் ஸ்டேங்கிறது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்டு க்ளீனாக இருக்கும் அண்டு வந்து ஸ்ரீநகரில் வந்து ஸ்ரீநகர் மட்டும் இல்லை மொத்த காஷ்மீரில் பாஷ் ஏரியா இன் காஷ்மீர் அப்படின்னு போட்டிங்களே ராஜ்பாக் தான் வரும். ராஜ்பாக்கில் தான் ஹோம் ஸ்டே இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஹோட்டலை விட ஹோம் ஸ்டே பட்ஜெட்லேயும் இருக்கும், மோர் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஃபேமிலிஸோடு வரீங்கன்னா கார்டன்லலாம் உட்காந்து நைட்டு போன் ஃபயர் வச்சுட்டு பேசிட்டு ஃபேமிலியோட ரிலாக்ஸ்டாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹோம் ஸ்டே பெட்டராக இருக்கும். கீழே இருக்க மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் வித்தின் 48 ஹவர்ஸில். தேங்க்யூ.